பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான். மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். எப்படி கேடி ராகவனை காலி பண்ணாங்களோ, எஸ்.வி. சேகரை காலி பண்ணாங்களோ, மூத்த நிர்வாகிகள்லாம் காலி பண்ணாங்களோ, அது போல இப்ப நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி வேட்பாளரா நிக்கிறாரு. அவரை காலி பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 கோடி ரூபாய் போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ணாமலை தான் ரூட்டு போட்டு கொடுத்தது. சதி வலையில நயினார் நாகேந்திரன் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லிய பிறகு இப்ப நாளைக்கு கூட மோடியோட ப்ரோக்ராம் என்ன இருக்குனாக்க, மேட்டுப்பாளையம் போறாரு, நீலகிரி போறாரு, வேலூர் போறாரு, ஆனா கோயம்புத்தூர் போகல. அப்ப மோடி கோயம்புத்தூர் போக மாட்டார், அண்ணாமலை ரோட் ஷோ வரமாட்டார் சொல்ல வரீங்களா? புரியல. இல்ல, உண்மை அதுதான். ஆனா இப்ப மோடி போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா யாரை கூட்டிட்டு வராங்க? வட மாநில தொழிலாளரை கூட்டு வந்து வைக்கிறாங்க, கூலிக்கு ஆளை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் மோடிக்கு ஒரு எரிச்சலை தான் ஏற்படுத்துது. इसी सिलसिले में प्रधानमंत्री नरेंद्र मोदी इस समय कोयम्बटूर. அமித்ஷாவோட ப்ரோக்ராம் பாருங்க, 2 முறை தேதி குறிப்பிட்டும் தள்ளி போயிடுச்சு. அதனால மோடியோட இந்த ரோட் ஷோவும் ஊத்தி கோவை வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே ரோட் ஷோ அங்க நடத்துறன்ற பேர்ல குழந்தைகள்லாம் ரோட்ல நிப்பாட்டி அது வழக்காகி நீதிமன்றத்துல விசாரணையில இருக்குது. இப்ப நீதிமன்றம் ஒரு அறிக்கை கேட்டிருக்குது, பெற்றவர்கள் கொடுத்த புகாரை எனக்கு சப்மிட் பண்ணுங்க. நாளைக்கு இப்ப சொல்றேன், நீ வேணா இன்னைக்கு தேதி நேரத்தோட இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க. எல்லாமே ஆன்லைன்ல ஆஃப் த ரெக்கார்டாவே உங்க இதுலயே நான் சொல்றேனே. அண்ணாமலை இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழக தலைவராக மாற்றப்படுவார். அண்ணாமலையோட தவறான ஸ்ட்ராட்டஜி பேராசை. ஓரளவுக்கு அவர் பிஜேபி வச்சு பெரிய அளவுல பணத்தையும் திரட்டிட்டாரு, செல்வாக்கையும் ஓரளவுக்கு வளர்ந்துட்டதா அவர் நம்புறாரு. நாளைக்கு பிஜேபி தனக்கு எதிராக இருந்தா கூட என்ன பண்ணிடலாம், வேற ஒரு புது கட்சியை நம்ம தொடங்கிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் அண்ணாமலையோட போக்கு. ஆமா 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 அதெல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டியதில்லை. அண்ணாமலை யாரு? ஆஃப்டர் ஆல் 2 இயர்ஸ் பொலிட்டிக்கல் சைல்டு. ஒரு 2 வயதான ஒரு அரசியல் குழந்தை அது. அந்த குழந்தை ஹைப்பர் ஆக்டிவா இருக்குது, ரொம்ப ஓவரா. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை நிறுவனர், எழுத்தாளர், தோழர் பெரியார் சரவணன். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். முக்கியமா தேர்தல்கள் சூடு கொடுத்திருக்கிறது, உங்களை போன்ற கள செயல்பாட்டாளர்கள் சுற்றி சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அதனால கள நிலவரம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது, மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பகுதி என்பது ரொம்ப பேசும் பொருளாகவும் இருக்கிறது, சர்ச்சைக்குரிய பகுதியாகவும் மாறுகிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ அது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளா மாறி இருக்கிறது. அண்ணாமலை ஒரு ஓட்டு கூட பணம் தர மாட்டோம்னு சொன்ன ஒரு கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் 4 கோடி ரூபாய் சிக்கி இருக்கிறது. அதுக்கு கூட ஏதோ ஊடாக அண்ணாமலை காரணங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல. முதல்ல இந்த சர்ச்சையில எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த சர்ச்சையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லணும். திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் அங்க நேரடியான போட்டி. நாம் தமிழருக்கும் நோட்டாவிற்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி. அங்க கடுமையான போட்டி யாருக்கு அப்படின்னா, நோட்டாவுக்கும் நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் தான் கடுமையான போட்டி. மற்றபடி களம் என்பது அதிமுக திமுக கையில தான் இருக்குது. திமுகவை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல ஒரு படித்தவர், ஆழ்ந்த வாசிப்பாளர், ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் பொது தொண்டு செய்யக்கூடியவர், அதுக்கு தகுந்த குடும்ப பின்னணி உள்ளவரும் கூட. அதுல சற்றும் குறையாதவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவோட வேட்பாளரை சொல்லலாம். அவருக்கும் அப்படியான ஒரு பின்னணி, வாசிப்பாளர், இதுவரையில எந்த ஒரு கெட்ட பெயரும் இல்லாதவர்.
அப்ப கோவை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இவர்கள் 2 பேருக்கும் தான் போட்டி நிலவுகிறது. இதுதான் கள நிலவரம். அங்க அண்ணாமலை என்பவர் இந்த இரு கட்சிக்கு திராவிட கட்சிகளுக்கான போட்டின்னு பேசவே முடியாது. இவங்க எப்படி இதெல்லாம் வந்து இந்த கேள்வி எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து ஊடகங்கள்ல 600 கோடி ரூபாய் ஊடகங்களுக்கு மட்டுமே கொடுத்திருக்காங்க. இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக பிஜேபி சார்பா ஊடகங்களுக்கு செலவு செய்யப்பட்ட தொகை மட்டும் 600 கோடி ரூபாய். இப்படி ஊடகங்களையும் வார் ரூம்களையும் சமூக ஊடகங்களிலையும் பரபரப்பாக பேச வைத்து ஏதோ திமுகவிற்கு பிஜேபி போட்டி போல ஒரு சித்திரத்தை அவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இது அப்பட்டமாக தவறான ஒரு செய்தி. அப்படியெல்லாம் ஒரு ஊடகத்துல ஒரு கட்சி நிலை பெற்று விட முடியாது. அந்த பூத்துக்கு வந்து எப்படி வச்சாலும் 1000 இருந்து 1500 பேர் வாக்காளர்கள் இருப்பாங்க. இது மாதிரி சட்டசபைக்கு வந்து 300 250 இருந்து 300 அல்லது 350 வரலும் அந்த பூத்தோட எண்ணிக்கை மாறும். மக்கள் தொகைக்கு தகுந்தது போல கூடும் குறையும். அதாவது 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரலும் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு தகுந்தது போல மாறும். அப்படி கணக்கு பார்க்கும்போது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 1800 பூத்து, 6 தொகுதிகள் சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி. 1800 பூத்துகள் இருக்குது. இந்த 1800 பூத்துகளுக்கு பூத்துக்கான முகவர்கள் 3 பேர் போக பூத் மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்குது. பூத்துக்கு 10 பேர்னு வச்சுக்கிட்டாலும் 18,000 பேர் வேணும். ஒரு நாடாளுமன்ற தொகுதியை எதிர்கொள்வதற்கு பூத் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டுமே உங்களுக்கு 18,000 பேர் வேணும். இந்த 18,000 பேர் எங்க இருக்காங்க? பிஜேபியில. இது இல்லாம பிரச்சாரங்கள் இருக்குது. அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களே நம்பாம ஆள் பற்றாக்குறையின் காரணத்தினாலும் என்ன பண்றாங்கன்னா, குஜராத்ல இருந்து என்ஜிஓக்களே அவங்க கொண்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. 2500 பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது. 2500 பேர் என்ஜிஓக்களை அவங்க கொண்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. இதுதான் பிஜேபியோட நிலைமை. இன்னும் அண்ணாமலையை பத்தி சிறப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழரோ பிஜேபியை வீழ்த்த வேண்டிய தேவையே கிடையாது. பிஜேபியை யார் வீழ்த்த போகிறார்கள்? கோவை தொகுதியை பொறுத்தவரை யார் வீழ்த்த போறாங்கன்னா, பிஜேபியில இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை வீழ்த்துவாங்க. என்ன சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்லணும்னா, கடுமையான பாதிப்புக்கு பிஜேபியால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது யார் அப்படின்னு பார்க்கும்போது, பிஜேபியின் தலக்கருத்தர்களாக இருந்து தொடக்க காலங்களிலிருந்து பிஜேபியை வளர்த்த பார்ப்பனர்கள் தன்னோட கட்சி தன் கையை விட்டு போயிடுச்சு, போனது மட்டுமல்லாமல் நம்மளை ஓரங்கட்டி விட்டார். ஓரங்கட்டது கூட பரவாயில்ல, நம்மளை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நம்மள ஓரங்கட்டிட்டாரு. ஆக இந்த அண்ணாமலைன்ற சூத்திரம் இருக்கிற வரையிலும் பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டுல தலை தூக்க முடியாது, அரசியலாக எழுந்திருக்க முடியாது. அப்படின்ற காரணத்தினால இன்னைக்கு ஒட்டுமொத்த பிராமணர்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையை வீழ்த்துவதற்கு முழு மூச்சா களத்துல நிக்கிறாங்க. நீங்க திமுகவை விட ரொம்ப விகரசா இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றத நாம அந்த பகுதியிலேயே பாக்குறோம். அண்ணாமலை யாரு? ஆஃப்டர் ஆல் 2 இயர்ஸ் பொலிட்டிக்கல் சைல்டு. ஒரு 2 வயதான ஒரு அரசியல் குழந்தை அது. அந்த குழந்தை ஹைப்பர் ஆக்டிவா இருக்குது. ரொம்ப ஓவரா தன் தகுதிக்கு மீறி சக்திக்கு மீறி பேசுறது அப்படின்றது இருக்கு. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ரசிக்கும்படியால எரிச்சலா இருக்கு. ஏன் எரிச்சல் படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு வார்த்தையை நான் மறுக்க வேண்டியதில்லை, அவரே மறுக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் மறுக்கிறாரு? இப்ப கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாரு. 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரா? வாக்குக்கு 1000 ரூபாய் கொடுத்தும் கூட அவரால் வெற்றி பெற முடியல. வாக்குக்கு 1000 ரூபாய் அந்த தொகுதியிலேயே கொடுத்தது கண்ணார எல்லாரும் பார்த்தாங்க. பல்வேறு பத்திரிகைகள் அது செய்தியும் வந்துச்சு. அப்பயும் அவரால் வெற்றி பெற முடிஞ்சுதா அப்படின்னா வெற்றி பெற முடியல. அப்ப அது ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு என்ன நிலைமை வந்துருச்சுன்னா, நான் அதுக்கு முன்னாடி ஒரு இன்னைக்கு ரோட் ஷோ நடக்கிறதுனால அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியலையும் நான் சொல்லிடுறேன். அண்ணாமலை தோத்துருவாருன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் தெளிவாக மத்திய அரசுக்கு சொல்லிருச்சு. ஆனா ஆமா, அண்ணாமலை என்ன சொல்றாரு? நான் 15 விழுக்காட்டிற்கு அதிகமான வாக்குகளை நான் வாங்கிடுவேன், நான் வந்து எப்படி வெற்றி பெற்றுவேன், தமிழ்நாட்டுல தனி பெரும்பான்மையோட பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படின்லாம் இங்க ஏமாத்துறது மட்டும் இல்லாம மத்திய அரசையும் ஏமாத்துறாரு. மத்திய பாஜகவையும் அவர் ஏமாத்திக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவங்களே கடுப்பாயி அந்த ரிப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு இவர் சொல்றதையும் பார்க்கும்போது முன்னுக்கு பின் முரணா இருந்தது. சரிப்பா வளர்ந்துருச்சுல, நீ போய் தேர்தலில் நில்லுன்ட்டாங்க. இவருக்கு தேர்தலில் நிக்கிற யோசனையும் இவருக்கு கிடையாது. தேர்தல் நிற்பதற்கான விருப்பமும் அண்ணாமலைக்கு கிடையாது. கட்டாயப்படுத்தி தான் நிக்க வச்சாங்க. ஓ, அண்ணாமலை வந்து கட்டாயப்படுத்தி நிக்க வச்சிருக்காங்களா?
கட்டாயப்படுத்தி தான் நிக்க வச்சாங்க. இதை விட ஒரு நகைச்சுவை என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசு அதிமுகவோட கூட்டணி போவதற்கு விருப்பப்பட்டுச்சு. ஆனா தான் வந்து தனித்திறமையை நிரூபிப்பதற்காக தன்னை இந்த தேர்தலை ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த ஆர்வ கோளாறுனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை திட்டமிட்டே கழட்டி விட்டார். கழட்டி விட்டதுனால என்ன ஆயிடுச்சு, பிஜேபி மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில அவநம்பிக்கை ஆயிடுச்சு. யாரு மேல? அண்ணாமலை மேல. அப்ப இன்னைக்கு வந்து தேர்தலும் நெருங்கிடுச்சு. அவங்களும் இழுத்து போட்டு கட்டிடலாம், அதிமுகவோட இழுத்து போட்டு பிஜேபி கட்டிடலான்னு முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி வெற்றி பெறவே இல்லை. நட்டா முதற்கொண்டு அமித்ஷா முதற்கொண்டு எடப்பாடி கிட்ட நேரடியாவே பேசுறாங்க. பேசியும் அவர் அதுக்கு சம்மதிக்கல. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, தேர்தலும் நெருங்கி வந்துருச்சு. இப்ப தேர்தல 25 தொகுதிகளை நிக்கணும். யாரு வேட்பாளரு? வேட்பாளர்னு பாத்தீங்கன்னா பிஜேபியில 1000 பேர் கூட நிப்பாட்டலாம். ஆனா இன்னைக்கு திராவிட கட்சிகளை எதிர்கொள்வதற்கு நல்ல பரபரப்பாக இருக்கக்கூடிய அறிந்த பிரபலங்களை நிப்பாட்டணும். அப்படி ஒரு ஆளே இல்ல பிஜேபியில. உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்முருகன் உங்களை தமிழிசையெல்லாம் ராஜினாமா செய்ய சொல்லிட்டு, அது என்ன வேடிக்கைன்னா 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடிதான் அவர் உத்தரப்பிரதேசத்துல இருந்து எல்முருகன் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்ப அதையெல்லாம் விட்டுட்டு உச்சபட்ச பதவி, கவர்னர் என்பது உச்சபட்சமான பதவி, அதையே விட்டுட்டு மறுபடியும் தேர்தலை எதிர்கொள்ளணும் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நெருக்கடியே இக்கட்டான நிலைக்கு பிஜேபி தள்ளப்பட்டுச்சு. வேற ஆளு கிடையாதுல்ல. நயினார் நாகேந்திரன் சிட்டிங் எம்எல்ஏ. அண்ணாமலையோட தவறான ஸ்ட்ராட்டஜி பேராசை. ஓரளவுக்கு அவர் பிஜேபி வச்சு பெரிய அளவுல பணத்தையும் திரட்டிட்டாரு, செல்வாக்கையும் ஓரளவுக்கு வளர்ந்துட்டதா அவர் நம்புறாரு. நாளைக்கு பிஜேபி தனக்கு எதிராக இருந்தா கூட என்ன பண்ணிடலாம், வேற ஒரு புது கட்சியை நம்ம தொடங்கிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் அண்ணாமலையோட போக்கு. ஆமா 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 அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. நாளைக்கு இப்ப சொல்றேன், நீ வேணா இன்னைக்கு தேதி நேரத்தோட இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க. எல்லாமே ஆன்லைன்ல ஆஃப் த ரெக்கார்டாவே உங்க இதுலயே நான் சொல்றேனே, அண்ணாமலை இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழக தலைவராக வந்து மாற்றப்படுவார். அவர் நீடிக்க மாட்டார். ஏன்னா அவ்வளவு அவநம்பிக்கையில இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மோடி நடத்தக்கூடிய ரோட் ஷோல கூட அண்ணாமலை கலந்து பாரான்றதே சந்தேகமா இருக்குது. இல்ல இப்ப இதுக்குத்தான் குறுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்லும் போது சேர்த்து ஒரு கேள்வி எழும்புது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் ரோட் ஷோ நடத்தினோட சரி, இப்ப நாளைக்கு கூட மோடியோட ப்ரோக்ராம் என்ன இருக்குனாக்க மேட்டுப்பாளையம் போறாரு, நீலகிரி போறாரு, வேலூர் போறாரு. ஆனா கோயம்புத்தூர் போகல. அப்ப மோடி கோயம்புத்தூர் போக மாட்டார், அண்ணாமலை ரோட் ஷோ வரமாட்டார் சொல்ல வரீங்களா? புரியல. இல்ல உண்மை அதுதான். அவர் வந்து கோவை வந்து வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏற்கனவே ரோட் ஷோ அங்க நடத்துறன்ற பேர்ல குழந்தைகள்லாம் ரோட்ல நிப்பாட்டி அது வழக்காகி நீதிமன்றத்துல விசாரணையில இருக்குது. இப்ப நீதிமன்றம் ஒரு அறிக்கை கேட்டிருக்குது, பெற்றோர்கள் கொடுத்த புகாரை எனக்கு வந்து சப்மிட் பண்ணுங்க நீதிமன்றத்துல. அந்த யூனிஃபார்மோட குழந்தைகள் நின்னாங்க பாத்தீங்களா, அந்த புகாரை வந்து எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க, நீதிமன்றம் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்குது. சோ அப்படின்றப்ப கோவைக்கு அவர் வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படி கோவையிலயும் ஒரு கூட்டம் எல்லாம் சொதப்பிட்டாங்க. இங்க டி நகர்ல நடத்தக்கூடிய இந்த கூட்டமும் ஒரு பெரிய அளவுல எடுபடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு இவங்க வந்து இப்ப இப்படி எடுத்துப்பங்க, திமுக அதிமுக இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கூட்டத்துக்கு ஆளை கூட்டிட்டு தான் வருவாங்க. அப்ப திமுக அதிமுக வந்து ஒரு கூட்டம் நடக்குது, மாநாடு நடக்குது, ஊர்வலம் நடக்குதுன்னா ஆட்களை கூட்டிட்டு வருவாங்க. அவங்களும் வந்து இதா இல்ல கூட்டிட்டு வருவாங்க. யாரை கூட்டிட்டு வருவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கட்சி தொண்டர்களை கூட்டிட்டு வருவாங்க, வண்டி வச்சு கூட்டிட்டு வருவாங்க, கட்சி தொண்டர்களை கூட்டிட்டு வருவாங்க. ஆனா இப்ப மோடி போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா யாரை கூட்டிட்டு வராங்க? வடமாநில தொழிலாளரை கூட்டு வந்து வைக்கிறாங்க, கூலிக்கு ஆளை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் மோடிக்கு வந்து ஒரு எரிச்சலை தான் ஏற்படுத்துது. அமித்ஷாவோட ப்ரோக்ராம் பாருங்க, 2 முறை தேதி குறிப்பிட்டும் தள்ளி போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஒரு பெரிய அளவுல தமிழ்நாட்டை கவனிக்கிறா தெரியல, அவங்களுக்கு என்ன நிலவரன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால மோடியோட இந்த ரோட் ஷோவும் ஊத்திக்கும். மோடியும் கோவை போக மாட்டாரு. தென்சென்னையே வந்து அதாவது வழித்தடங்கள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது, பெருமளவில் கூட்டம் சேர்ந்து சொல்றாங்க. நீங்க ஊத்திக்கும் போறவங்க கூட சொல்ற சரியா? இல்ல கண்டிப்பா சொல்றேன். என்ன காரணம்னா நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுக திமுக தன்னோட தொண்டர்களை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவதற்கும், இப்ப கடந்த மோடி ரோட் ஷோல 15,000 பேர் வடமாநில தொழிலாளர் கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க. அதுக்காகவே அவர் ஹிந்தியில பேசிக்கிட்டு இருந்தாரு. எப்படி வடமாநில தொழிலாளர்களுக்கு புரியணுன்றதுக்காகவே பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அங்க மட்டும் என்ன நடக்க போகுது? தமிழிசை பின்னாடி எவ்வளவு கூட்டம் சேருதுன்னு நினைக்கிறீங்க? அதனால அவங்கள பார்க்கவே நமக்கு பரிதாபமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா இது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல். நல்ல ஒரு பதவியில இருக்கவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு
அவங்களுக்கு மறுபடியும் ரோட்ல இறக்கி உட்கார விட்டுட்டு நான் கேட்கிறேன், நிர்மலா சீதாராமனை வந்து நிக்க சொல்லுங்க. ஏன் அங்க அவங்களுக்கு ஒரு பாகுபாடு, எங்க தமிழிசைக்கு ஒரு பாகுபாடு ஏன் வச்சிருக்கீங்க? அந்த கேள்வி இயல்பா வருமா வராதா? மக்கள்கிட்ட வருமா வராதா? ஆளு கிடையாது. 18,000 பேரே பூத் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆள் இல்லைன்னா மோடியோட ரோட் ஷோக்கு ஆள் எங்க இருக்கும்? அப்ப என்ன பண்ணுவாங்க? கூலிக்கு கூட்டிட்டு வந்து டம்ப் பண்ணுவாங்க. வடமாநில தொழிலாளர்களை கூட்டிட்டு வந்து டம்ப் பண்ணுவாங்க. அதுதான் நடக்குமே ஒழிய தொண்டர்கள் ஏதுன்னு கேட்கிறேன். எங்க இருக்காங்க தொண்டர்கள்? அதனாலதான் சொல்றேன், மோடியும் கோவைக்கு போக மாட்டாரு, அண்ணாமலையும் ரோட் ஷோல கலந்துக்க மாட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? இதான் நடக்க மாநில தலைவர் அவரு. அது இருக்கட்டுமே, பாருங்களேன். கலந்துக்கிட்டா கேள்வி கேட்பாரு. நான் பிரச்சாரத்துல இருந்தேன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். கேள்வி கேட்பாரு. கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? என்னையா இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, கடைசியா வந்து ஐபி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குது, இதுல வந்து நீ டெபாசிட்டே வாங்க மாட்டியாமே அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா அதை கேள்வி கேட்டா ஒரு பதில் சொல்லணும்ல. அதனாலதான் சொல்றேன், அண்ணாமலையை இந்த தேர்தலோடு மாற்றி விடுவார்கள். அப்ப மாத்திருவாங்கன்றத இன்னைக்கு அண்ணாமலை பேசுறதே பாருங்களேன். நேத்து என்ன பேசினார் தெரியுமா? மக்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது, கோவையில வந்து எதுக்கு பெரிய ஒரு மைதானம், உலகத்தரம் வாய்ந்த மைதானத்தை நியமிக்கிறீங்க, சாலை ரோட போடுங்க உடனுங்க. இது யாரோட ஸ்டேட்மெண்ட்? அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு அதே அண்ணாமலை என்ன சொல்றாரு, நாங்க வந்தா பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் கட்டி தருவோம்னு இன்னைக்கு பேசுறாரு. இன்னைக்கு காலையில ஒரு பாவங்க, அவரு தடுமாறுறாரு, பேச்சு தடுமாறுறாரு, கொளறாரு, மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பதவி பறிபோக போகுதுன்றதுனால. அப்ப இந்த பதவி பறி போச்சுன்னா அடுத்தது யாருக்கு இந்த டேர்ன் யாருக்கு வரும்? நயினார் நாகேந்திரனுக்கு வரும். இந்த டேர்ன் மாறிச்சுன்னா அடுத்தது பதவிக்கு வரக்கூடியவர் நயினார் நாகேந்திரன். ஏன்னா அடுத்த ஆக்டிவ் பர்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா நயினார் நாகேந்திரன் தான். அதிமுகல இருந்து நல்ல ஒரு அரசியல் அனுபவம் உள்ள நபர், அவருக்கு தான் வரும். இப்ப அவரை காலி பண்ணணும். எப்படி கேடி ராகவனை காலி பண்ணாங்களோ, எஸ்வி சேகரை காலி பண்ணாங்களோ, மூத்த நிர்வாகிகள்லாம் காலி பண்ணாங்களோ, அது போல இப்ப நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி வேட்பாளரா நிக்கிறாரு, அவரை காலி பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 கோடி ரூபாய் போட்டு கொடுத்துட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? அண்ணாமலை தான் ரூட்டு போட்டு கொடுத்தது. நான் கேக்குறேன், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியோட நாலேஜுக்கு வராம எங்கேயாவது பணம் பிடிச்சிட முடியுமா? இந்த தேர்தல் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகளை முடக்குவதற்காக தான் இந்த இடி ரைடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இடி ஐடி எல்லாமே வந்து என்ஐ முதற்கொண்டும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தேர்தல், இது உச்ச நீதிமன்றமே கண்டிச்சுதா இல்லையா? உச்ச நீதிமன்றம் இதை கண்டிச்சது. நிக்கவே மாட்டேன்ற அண்ணாமலையை கொண்டு போய் நிப்பாட்டினாங்களா? தேர்தலை நிப்பாட்டினாங்களா? அவரும் வேற வழி கிடையாது, சுனாப்பனா உற்றாரா அப்படின்ற மாதிரி ஏதோ இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு யோசனை வந்தது, இந்த தேர்தலை நம்மள அசிங்கப்படுத்தி விடுவானுங்க. அப்ப தேர்தல் கமிஷனே இதை எப்படி தள்ளுபடி பண்றது, நம்ம வேட்புமனுவை தள்ளுபடி பண்றதுன்ட்டுன்னு அதுல ஒரு கோக்குமாக்கு பண்ணி போட்டாரு. அதிமுக எதிர்த்தது, நாம் தமிழர் ரோட்ல வந்து வீச்சு வீச்சுன்னு கத்துனாங்க, திமுக கண்டுக்கவே இல்லை. அது தேர்தல் ஆணையம் அந்த மனு வந்து சென்னைக்கு பரிசீலனைக்கு போச்சு. சென்னை போனோடனே அங்கேயும் அதிமுகவும் நாம் தமிழரும் போய் ஃபைட் பண்ணாங்க, இதை தள்ளுபடி பண்ணணும் இந்த மனுவன்ட்டுன்னு. அங்கேயும் திமுக அமைதியாவே இருந்துச்சு. ஏன்னா நீ வாடா களத்துக்கு, என்ன பேச்சு பேசுன, நீனு கொஞ்சம் பேச்சா பேசுன, வா களத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு அது அழுத்தம் கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை தேர்தல் நிக்கிறதுக்கான அத்தனை வேலையும் அவங்க பார்த்தாங்க. தேர்தல் கமிஷன் தள்ளுபடி பண்ணிடக்கூடாது இந்த மனுன்றதுக்கும் திமுக சில வேலைகள் பார்த்துச்சு. ஏன்னா அண்ணாமலைக்கு இந்த தேர்தலை நிக்கிறதுக்கு விருப்பமே கிடையாதுங்க. சும்மா வம்படியா இழுத்து குடிச்சு ஏன்னா என்னன்னா அண்ணாமலை கேவலமா தோத்துட்டா தமிழ்நாட்டு பாஜக தலைவராக இருக்க முடியாது. மத்திய அரசு அதை அனுமதிக்கவே அனுமதிக்காது. இப்ப தமிழிசை தோத்து போச்சுன்னா பதவி கொடுப்பாங்க, எல்முருகன் தோத்து போயிட்டா பதவி கொடுப்பாங்க. ஆனா அதே மாதிரி அண்ணாமலைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழிசையோ எல்முருகனோ இப்படி பேசல. தேவையில்லாத உத்தரவாதங்கள், ஒரு கூட்டணி அதிமுக நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியை உடைச்சி, இன்னும் சொல்ல போனா மத்தியில பிஜேபி ஆட்சி அமைக்கிறதே இவர் தடுத்துட்டாரு. யாரு? அண்ணாமலை தான் தடுக்கிறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா அதை புரிஞ்சுக்கலாம். இந்தியா கூட்டணியும் என்டிஏ கூட்டணியும் சரி பலத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி பலத்துல வருது அப்படின்னா அப்ப பற்றாக்குறையா ஒரு 4-5 சீட்டு தேவைப்படல. அப்ப அதிமுக கூட்டணியோட இருந்திருந்தா குறைஞ்சது ஒரு 10 சீட்டாவது நம்ம கெயின் பண்ணிருக்கலாம், நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்றதுதான் மத்திய அரசோட திட்டம். அந்த மத்திய அரசோட திட்டத்தையே தவிடுபடியா உடைச்சு போட்டது யாரு? அண்ணாமலை தான். அப்ப இதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்கல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலை தான். அப்படின்னா என்ன சார் சொல்றீங்க? உண்மைங்க, நான் வந்து நடக்காததை சொல்லல. ஓகே ஓகே ஓகே.
நான் எதுவுமே நடக்காதது சொல்லல. இது நீங்க லாஜிக்கலாவே இந்த டாட்டை கனெக்ட் பண்ணுங்க. சரி, இறுதி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? இறுதி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? சொல்லி முடியும். அண்ணாமலை இந்த தேர்தலோடு அப்புறப்படுத்தப்படுவார். தமிழக பாஜக தலைவராக வேறு ஒருவர், நயினார் நாகேந்திரன் போன்ற வேறு ஒருவர் வருவார். அவர் வரக்கூடாது என்பதற்காக, இந்த பதவியில் தானே நீடிக்க வேண்டும் என்பதற்காக நயினார் நாகேந்திரனை திட்டமிட்டு போட்டு கொடுத்தார். கோவை தொகுதியில நோட்டாவுக்கும் நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் தான் கடுமையான போட்டி நிலவுகிறது. மூன்றாவது இடம் யாருக்கு? வாய்ப்பு ரொம்ப குறைவு. டெபாசிட் வாங்குறது வாய்ப்பு குறைவா? வாய்ப்பு குறைவு. மூணாவது இடத்துக்கான போட்டி தான் கோவையில நிலவுது. இது வந்து மோடியோட ரோட் ஷோ பத்தியும் ஒரு விமர்சனம் உருவாக்கி, நீங்க சொல்லக்கூடிய தரவுகளை மொத்தமா பார்க்கும்போது ஒட்டுமொத்த பிஜேபியோட உள்குத்து பிரச்சனை தான் அண்ணாமலையின் மிக மிக முக்கிய பிரதானமான பிரச்சனை இருப்பது தெரிகிறது. அப்படியே மக்கள் பார்வை விட்டுவிடுகிறேன். விவாதம் சொல்ல அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி. நன்றி தொடர்.